ஷேய் பெஸ்டோ பிரமா டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் அரசு வேலை பார்க்குறவனுக்கு காகித பேப்பர் லட்ச கோடி கணக்காக கொடுத்து பூரா லட்சம் சம்பளம், அவனுடைய சம்பளம் ஆன்லைனில் ஏற்றி ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம்பளம் வாங்கி வீட்டில் கொண்டு போய் பொட்டணமாக சாக்காக நிரப்பி கொண்டு போய் சேர்க்கான். இடத்துகளை பூரா பல கோடி உள்ளவன் பூரா இத்தனை லட்சம் கோடி கணக்காக பேரம் பேசி கையெழுத்தை போடுங்கிற கணக்கில் கையெழுத்தை போட்டு வாங்கி அதுக்கு ஒரு கமிஷன். அப்போ மாதம் குறைஞ்சது தாசில்தார், பிஓ, கலெக்டரு, வருவாய்த்துறை, இடத்துக்கு சம்மந்தப்பட்ட அத்தனை அதிகாரியும் நில அளப்புத்துறையிலேருந்து எல்லாவனுமே 40 லட்ச ரூபா மாதம் வீட்டுக்கு கொண்டு போகிறான். 1 லட்சம் சம்பளம் இங்கே. அப்போ 99% 1 லட்சத்தை விட கூடுது. அப்போ மாதம் 40 லட்ச ரூபா வாங்கிட்டு போகிறான். அப்போ 40 வரும், 50 வரும். அரசியல்வாதி பல கோடி அவன் முடித்தானா 20 லட்சம் 30 லட்சம் கொடுப்பான். தாசில்தார், விஓ, கலெக்டர் அத்தனை அதிகாரிகளுக்கும் கொடுப்பான். கொடுத்து கையெழுத்துகளை போட்டு வாங்கி இடத்துல பூரா பல கோடி போட்டு முடித்து போகிறான். அப்போ நீதிமன்ற கோர்ட்டில் பார்க்கணும்லப்பா, கொற்றார் யாரும் கொற்றார் தெரியும், இதுக்கு யார் கணக்கு கொடுக்க அப்படிங்கிற விடை. அப்போ நீதிமன்ற கோர்ட்டில் நீதிமான் கணக்கு கொடுக்கார். எல்லாம் லாயர் வழக்கறிஞர்களுக்கு தெரியும். அதுவும் சம்மந்தப்பட்டதாக வாங்கி அவனுங்களும் குளிர் காஞ்சி ஓடிக்கொண்டே இருக்கான். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு லாயர்களுக்கும் இருப்பான். அப்போ அந்த லாயர்களுக்கும் அது போகும் கமிஷன். இது எவ்வளோ பெரிய தப்பு! பூமியை அழித்து நாசம் பண்ணி கந்தல் கோலமாக வச்சுருக்கான். அப்போ இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்ல. அதுக்கு தான் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு வீடுந்தோறும் செக் பண்ணுவோன்னு கணக்கு போட்டாரா? இதான்ப்பா கணக்கு. ஒரு அதிகாரி இவ்வளோ லட்சம் கோடி போய் சம்பாத்தியம் பண்ணி அவனே அரசியல்வாதியை விட மிஞ்சி போகணும்னு கவர்மெண்ட் வேலாக்கிற இருக்கான். அரசியல்வாதி டெல்லியில் பிரதமரை விட முந்தி போகணும்னு நினைக்கான். கீழே வார்டுலேருந்து முதலமைச்சரை விட முந்தி போகணுங்க. அப்போ முதலமைச்சர் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் ஒவ்வொரு நாட்டில் இத்தனை லட்ச கோடி வண்டி, கார், ஃபோர் வீலர், விமானமெல்லாம் கணக்கு திரையுலகத்தில் விட்டாங்க. கணக்கு உழைக்காமல் வாங்கின பைசா வச்சு பேப்பர் அடித்து விளையாண்டு கொண்டே இருக்கான். அப்போ அது கணக்கு எடுக்கணும்ல. நீதிமன்ற கோர்ட்டுக்கு நீதிமான் கொடுத்துட்டாரு. சட்டப்படியாக வரையில் அப்படியே புரிஞ்சுக்கப்பா. நீதிமன்ற கோர்ட்டில் கோர்ட்டார் ஜட்ஜி ஆணும் பெண்ணும் அவ்வளோதான் முடிச்சிருவார். நீ செஞ்ச பாவத்தை அப்படியே அந்த முடித்த ஆத்மாவை கொண்டு போய் எங்கே எரிமலை கீழே வெந்நில கொதிக்க விட்டுருவார். உங்கள் சத்தியம்.